Be blessed by the divine. இன்னைக்கு நம்ம பியூர் பீரியத்தை பத்தி நம்ம பேசுறோம். குழந்தை பிறந்ததும் அந்த தாய்க்கும் அந்த சேய்க்கும் என்ன நடக்குதுன்றத பத்தி பார்க்கலாம். இவங்க டாக்டர் சாய்லக்ஷ்மி பல்லிஜேபள்ளி. இவங்க பீடியாட்ரிஷியன். இவங்க இகேஏஎம் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு ஒரு என்ஜிஓ, சைல்ட் அண்ட் மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஃபவுண்டேஷன் காஞ்சிபுரத்துல நடத்துனாங்க. இவங்களுடைய மெயின் எய்மே ரெடியூசிங் சைல்ட் மார்டாலிட்டி அமாங் புவர் பை ரேசிங் தேர் அக்சஸ் டு குவாலிட்டி ஹெல்த் கேர். ஏன்னா நாலேஜ் இல்லாததுனால அன்னெசரி டெத்து, ஹெல்த்து, அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தும் போது கம்யூனிட்டி, ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி, பப்ளிக் ப்ரொவைடர்ஸ்ல எல்லா இடத்துலயும் நம்ம போய் ஹெல்த் அவேர்னஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்போது ஸ்மால் ஸ்மால் இஷ்யூஸ் அவங்க கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பை ஹெல்த் எஜுகேட்டிங் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர். நியோனேட்டல் ப்ராப்ளம் ஆகட்டும், பீடியாட்ரிக் இஷ்யூஸ் ஆகட்டும், எப்போ கரெக்டா நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த தாய்க்கும் சரி சுத்தில இருக்கவங்களுக்கும் தெரியும். இதுக்கு இவ்வளோ ஆக்டிவிட்டி செஞ்சு இவங்களுக்கு நாரி சக்தி அவார்டு கிடைச்சிச்சு. பட் ஆனா அவங்க 49 இயர்ஸ்ல இருந்தாங்க. நம்ம எவ்வளவுதான் என்னதான் செஞ்சாலும் நம்ம டைம் வரும்போது நம்ம கிளம்பி போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியா எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டே போலாம். இப்ப குழந்தை பிறந்துச்சு. பிறந்ததும் அந்த நியோனேட் அப்படிங்கிறோம். 0 to 1 month, 1 month வரைக்கும் அந்த குழந்தைய நியோனேட்டுங்கிறோம். இப்போ நியோனேட்டாலஜிஸ்ட் அவங்கள பாத்துக்கிறாங்க. குழந்தை பிறந்து 1 month வரைக்கும் நியோனேட்டாலஜிஸ்ட் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீடியாட்ரிஷியன் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடோலசன்ட் ஸ்பெஷலிஸ்ட் பாத்துக்கிறாங்க. அப்புறம் வேற வேற ஸ்பெஷாலிட்டிஸ் பாத்துக்கிறோம். ஸோ அந்த தாய்க்கு அந்த வீட்டுல இருக்கவங்களும் சரி, தாய்க்கும் சரி, நியோனேட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குது, இன்ஃபன்ட் ஸ்டேஜ்ல என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அந்த தவழ்ந்து போகும்போது எப்படி இருக்கும், ப்ரீமெச்சூர் பேபினா என்ன, போஸ்ட் மெச்சூர் பேபினா என்ன, ஹை ரிஸ்க் பேபிஸ், டயபிட்டிஸ் மதருக்கு பிறந்துச்சுன்னா, ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா, இல்ல கோவிட் இருந்திருக்கு, மிகோனியம் ஸ்ட்ரெயின் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நமக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ப்ரீ டேர்ம் பேபிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணணும். கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்டா நம்ம ஹேண்டில் பண்ணணும். என்னைக்குமே ஐயோ குழந்தைய பாத்துக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வேண்டாம். ஏன்னா குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய காசு கண்டிப்பா தேவையே இல்லை. அன்லெஸ் நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னம்னாக்கா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஆசைதான் இல்லைங்களா, நல்ல ஹெல்த், வெல்த், பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இருக்கணும், என்னுடைய குழந்தைக்கு நல்லபடியா இருக்கணும்ட்டு. நீங்க நல்லபடியா பெத்து எடுத்துட்டீங்கனாலே பாருங்க, எத்தனையோ பேத்துக்கு குழந்தையே இல்லாம ஐவிஎஃப் போயிட்டு இருக்காங்க, லட்ச லட்சமா செலவு பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன்னு தெரியல குழந்தையே சரியா பிறக்க மாட்டேங்குது. சிலர் நார்மல் பிரெக்னன்சி இல்லாம ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா போறாங்க. என்னென்ன பண்ணாலும் அந்த டிசீஸ் கொஞ்சம், ஏன்னா டாக்டர்ஸ்க்கும் சேலஞ்சஸ் இருக்கு. அந்த பிரெக்னன்சியா இருக்கும்போது அந்த அம்மாவையும் பார்த்துக்கணும், அந்த குழந்தையும் பார்த்துக்கணும், நிறைய மெடிசன்ஸும் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸோட அந்த அந்த குழந்தையும் தாயும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் அந்த தாய்க்கு எஜுகேஷன், நம்ம ஹெல்த் அவேர்னஸ் கொடுத்து ஃபுட் ஹேபிட்ஸ், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ணா அவங்க கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலான்றத பத்தி சொல்றேன். ஏன்னா நம்ம நேச்சர் கூட வாழ்ந்தவனாலே நமக்கு முக்கால் பாகம் வியாதி போயிடும். நம்ம நல்ல ஹெல்த்தியான நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்டு வெளியில சண்டேஸ்ல போய் வாக்கிங் போயிட்டு ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் எல்லாம் இல்லாம ஃபைனான்சியல் லிட்ரஸி, ஏன்னா இதுலதான் கவலைகளே வருது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலே தாய்க்கு கான்சென்ட்ரேஷன் போகும். ஏன்னா பியூர்பேரியம் போது அந்த தாயும் சரி குழந்தையும் சரி அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சைக்கலாஜிக்கல் ஹெல்த், என்விரான்மெண்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், இந்த மாதிரி எமோஷனல் ஹெல்த் எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்கணும். அந்த காலம் பாத்தீங்கன்னா பாட்டி இருப்பாங்க, அவங்க
அழகா அந்த குழந்தைக்கு குளிக்க வைப்பாங்க, மசாஜ் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் அக்கம் பக்கத்துல இருப்பாங்க. எல்லாரும் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. இந்த காலத்துல வந்து நெறைய கூகுள் பண்ணி பண்ணி எல்லாத்துக்கும் விதவிதமா நெறைய நாலேட்ஜ் இருக்கிறதுனால, வந்து கன்ஃப்யூஷன் தான் பண்ணி விட்டுர்றாங்க. அப்போ வந்து இவங்க சொல்றாங்க, "இல்ல, இல்ல நாங்க எங்க டாக்டர் என்ன சொல்றோமோ அததான் கேட்கிறோம்ன்னு." அதுதான் கரெக்ட். ஏன்னா வந்து உங்க டாக்டர் நம்பி இருக்கீங்க, நம்பி அவங்க கிட்ட போயிருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அத அத செய்யுங்க. அப்புறம் நீங்களும் கொஞ்சம் உங்க குழந்தைக்கு நீங்க தான் பெஸ்ட் டாக்டர். அம்மா நீங்க தான் பெஸ்ட் டாக்டர். ஸோ உங்களால தான் வந்து உங்களுக்கு நல்லபடியா தெரியும். மேக்ஸிமம் உங்க மாமியாரோ இல்ல உங்க அம்மாவோ, ஏன்னா உங்களை பார்த்துக்கிட்டது உங்க அம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் உங்களை பத்தி. உங்க ஹஸ்பண்ட பார்த்துக்கிட்டது உங்க மாமியார், அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாத்தையோடைய ஒப்பீனியனும் வாங்கிக்கோங்க. ஆனா உங்க குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும்ன்றது வந்து மெயினா உங்க கையில தான் இருக்கு. சோ அப்போ நம்ம நேச்சர் கூட இருக்கிறது எந்த ஏஜ்லயும் பெஸ்ட். நீங்க வந்து மைண்ட் லோவா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா போய் நேச்சுரல் சரௌண்டிங்ஸ்ல போங்க. மாடி மேல போங்க, சன்லைட் இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இல்ல உங்க கார்டன்ல போங்க, இல்ல பக்கத்துல பார்க் இருந்தா கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க. நேச்சுரல் சரௌண்டிங்ஸ்ல இருங்க. ஏன்னா வந்து பியூர்பரல் சைக்கோசிஸ் வந்து காமனா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததும் அந்த அம்மாவுடைய மனசு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. எப்படி என்ன செய்யறதுன்னே தெரியாத இருக்கு. ஸோ நீங்க ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருந்தா யோகா செய்யுங்க, மெடிடேஷன் செய்யுங்க, உங்களுடைய மைண்ட் வந்து ரீசெட் பண்ணுங்க. ஏன்னா அன்னெசரி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் நம்ம அர்லி ஸ்டேஜ்லயே கண்ட்ரோல் பண்ணலைன்னா சைக்கோசிஸ் மாறுது. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கவுன்சிலர்கிட்டயோ சைக்கட்ரிஸ்ட்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஸோ ஏன்னா இப்போ வந்து உங்களுடைய மைண்ட் பாடி ரீகனெக்ட் பண்ணும். அதே டைம்ல புதுசா உங்களால பெத்தெடுத்த இந்த குழந்தையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால இந்த மூட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல வந்து நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றீங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் தான் வந்து நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்குற பெஸ்ட் கிஃப்ட். ஏன்னா ஒரு தாய் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த தாய்ப்பால்ல தான் இருக்கு. ஏன்னா அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா தாய்ப்பால் வந்து அந்த குழந்தைக்கு வேண்டிய நியூட்ரிஷன், கடவுளுடைய செயல் பாருங்க. அந்த குழந்தை வந்து ப்ரீடம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பால் சுரக்கும். அந்த குழந்தை வந்து போஸ்டம் தான் அதுக்கு தகுந்த பால் சுரக்கும். அந்தந்த மாசத்துக்கு அவங்க வளர 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 அவங்க பாலுடைய இதுவும் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு. ஸோ அவங்க அலர்ஜி, சிக்னஸ், ஒபேசிட்டி இதெல்லாமே தடுக்குது. ஆக்சுவலா அவங்க டயபெட்டிஸ், கேன்சர் கூட தடுக்குது. ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால இன்ஃபெக்ஷன் எல்லாம் கம்மியா இருக்கு. தாய்ப்பால் கொடுக்கறதுனால டைஜஷன் நல்லா ஆகுது, கான்ஸ்டிபேஷன் வர்றதில்ல, டயரியா வர்றதில்ல, ஸ்டொமக் அப்செட் வர்றதில்ல. அதே நம்ம பாட்டில் கழுவி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி வேற வியாதிகளும் வருது. ஸோ இந்த பேபியோட வெயிட் வந்து கரெக்டா க்ரோத் ஆகுது தாய்ப்பால் கொடுக்கறதுனால. அவங்களுடைய ஐக்யூ, மைண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. தாய்ப்பாலுங்கிறது எப்பவுமே ரெடியா இருக்கு. எந்த என்விரான்மெண்ட்லயும் நீங்க வந்து எதுவும் தேடவே தேவையில்ல, எப்பவுமே அது ரெடியா இருக்கு. ஸோ எப்ப அந்த குழந்தை அழுதாலும் இம்மிடியட்டா அது ரெடியா இருக்கு. கரெக்டான டெம்பரேச்சர்ல கிளீனா ஸ்டெரைலா ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு ஒரு பாட்டில் கூட தேவையில்லை. ஸோ தாய்ப்பாலை மட்டும் என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த உங்க குழந்தைக்கு அட்லீஸ்ட் 1 வருஷம்னாச்சும் கொடுங்க. 1 year to 2 year வரைக்கும் கண்டிப்பா நீங்க தாய்ப்பால் கொடுக்கணும். ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றத பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க குழந்தைய நல்லபடியா பாத்துக்கங்க. நிறைய இஷ்யூஸ் வந்து எடுத்துக்கிட்டு வராதீங்க இந்த இடத்துல. சுத்தியில இருக்கவங்களும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அதையும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இந்த பக்கம் பசங்க, சிப்ளிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். பட் நீங்க உங்க குழந்தை மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இவங்க சுத்தியில இருக்கவங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இந்த டைம்ல வந்து பிரெக்னன்சி பியூர் பீரியட்ல வந்து நிறைய மெடிசன் சாப்பிடக்கூடாது. டீடாக்சிபிகேஷன் ஒரு மெடிசன் தான். ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருந்தீங்களாரே 3/4 உங்க டிசீசஸ் நல்லா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் வந்து இந்த டைம்ல ரொம்ப தேவையில்லை. நேச்சர்ல இருக்கிறது ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா சிரிங்க, நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அது ரொம்ப நல்ல மெடிசன். சன்லைட் எக்ஸ்போஜர் எடுத்துக்கோங்க. கடவுளுக்கு டெய்லி நன்றி சொல்லுங்க. ஏன்னா வந்து
வந்து உங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு குழந்தைய கொடுத்ததே வந்து ஒரு நீங்க எடுத்த லக் தான் இல்லைங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாமே உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ எப்பவுமே நீங்க மனசுக்குள்ள ஆட்டோ ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கங்க, சங்கல்பா. ஏன்னா எனக்கு தெரியுது யார்கிட்டயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ண தேவையில்ல. பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட் போதும். எனக்கு வந்து நிம்மதியா இருந்தாலே போதும் இல்லைங்களா? நம்ம வந்து அன்னெசரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம மைண்ட் வந்து ஸ்பாயில் பண்ண தேவையில்லை. யார்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க தேவையில்ல. நாம வந்து நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கலான்ற ஒரு சங்கல்ப செய்யுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீராயுர், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்களாக. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.